பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைகிறார். திரு ஜுபேர், இது விஜய் மக்கள் சந்திப்பு 2.0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? உள்ளரங்கு கூட்டமாக இப்போ நடக்குது, அடுத்து மைதானத்தில் கூட்டம் நடத்த திட்டமிடுறாங்க. அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவதில் புதிய நெறிமுறைகள் இருக்குது. அவங்களுக்குன்னு தொண்டர் படையை உருவாக்கியிருக்காங்க, பாஸ் கொடுத்து தான் அனுமதிக்கிறாங்க. இது இந்த பிரச்சனைகளை களையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, 41 பேர் மரணத்திற்கு பிறகு இப்பதான் அவங்க பாடம் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கன்னா அதுக்கு விலை 41 பேருடைய உயிர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க தொண்டர் படையை உருவாக்கி இருக்கிறாங்க, சுத்தி அந்த கல்லூரியை சுத்தி அந்த தகர ஷீட்டு போட்டு அடைச்சிருக்கிறாங்க, QR கோடு போட்டு தான் உள்ள விடுறாங்க. ஒரு 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. எனக்கு பாக்குறப்போ அது ஒரு ஆடியோ லான்ச், மினி ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, SCRங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாமர மக்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி ஃபுல்லப் பண்றதுன்னு தெரியல, எங்க கொடுக்கறதுன்னு தெரியல, என்ன டாக்குமெண்ட் வேணும்னு தெரியல. கடந்த 15 நாளா மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலர் வேலைக்கு போறவங்க வீட்டுல இருப்பாங்க, ஃபார்மை கையில வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க, அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இவர் ஒரு அரங்க கூட்டத்தை நடத்திக்கிட்டு அதுக்கு அவருடைய கல்லூரி, அவருக்கு தெரிஞ்ச கட்சி நிர்வாகியினுடைய கல்லூரியில 2000 பேரை அழைச்சிட்டு வருவேன், நான் உள்ள உட்காந்து பேசுவேன். நல்ல வேலைக்கு 2000 பேரையும் பனையூருக்கு அழைச்சிட்டு வர சொல்ல, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கல்லூரிக்குனால அழைச்சிட்டு வர சொல்றாரு. களத்துக்கே வரமாட்டேன், மக்களவே சந்திக்க மாட்டேன், மக்களை பார்க்க மாட்டேன், மக்களோடு இருக்க மாட்டேன், மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் மாற்று. இதுதான் இந்த அரசியலை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இது அறக்குறை அரசியல், இதுதான் ஆபத்தான அரசியல் மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது, அடுத்த சந்திப்புக்கு அனுமதி கிடைக்கலன்றப்ப அவங்களுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு இருக்கு? இல்ல, 4ஆம் தேதி கேட்டிருக்காங்க. 4ஆம் தேதி உள்ளூர் நிகழ்ச்சி இருக்கு சேலத்துல, அதற்கு பிறகு 6ஆம் தேதி சில நிகழ்ச்சி இருக்கு. 6ஆம் தேதிக்கு மேல பெர்மிஷன் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க அனுமதி மறுக்கவெல்லாம் இல்ல, அனுமதி மறுப்புன்னு தவறான தகவல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அனுமதி மறுக்கவில்லை, ஒரு 3 நாள் தள்ளி வைங்க, லோக்கல் ஒரு பண்டிகை இருக்கு, அது முடிச்ச பிறகு நீங்க நடத்திக்கிங்கன்னு கேட்கறாங்க. ப்ராப்பரா அனுமதி கொடுக்க போறாங்க, அவங்க நடத்த போறாங்க. அது 2வது விஷயம். கூட்டம் போடுவது அவதூறு பேசு, அவதூறு நாயகனா தான் இருக்கிறாரு, களத்திற்கு வராத நாயகனா ஒண்ணு இருக்கிறாரே, அதான பிரச்சனை. இப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவருடைய தொண்டர் படையை இறக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு அந்த வேலையை செஞ்சிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கிறாரு அவரு போங்க அப்படின்னு. யாரு போயிருக்கிறா? இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு மக்களோடு இருந்து நீங்கள் மக்களுடைய மனதை கவர்ந்து நீங்க ஒரு வாக்காளராகி அதற்கு வெற்றி பெறதான் வழிமுறை. நீ அரங்க கூட்டம் போடுறேன், ரோட் ஷோ நடத்துறேன், பிளேயிங் கொடுக்குறேன், பாட்டு பாடுறேன், பஞ்சு டைலாக் பேசுறேன், இது அரசியல் அல்ல. அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அரசியல்ங்கிறது வேறு, மக்கள் பிரச்சனையை பேசி மக்களோடு நிற்பதுதான் அரசியல். ஊடகங்கள் தான் இன்னைக்கு அவரை ஊதி பெருசாக்கி பெருமாளாக்கி அவர் ஒரு விண்வெளி நாயகன், அவர் ஒரு ஜனநாயகன், அவர் அப்படி இப்படின்னு இதை போட்டு ஓட்டிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களே அவரை கண்டுக்கிறவே இல்லை. மக்கள் அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஏன் ஓட்டு எனக்கு இருக்குமான்னு தெரியல, அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இன்னைக்கு களத்தில் 1000 பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அதை விட்டு இன்னைக்கு என்ன பேச போறாரு அதிகபட்சமா? விவசாயிகள் பிரச்சனை பேசக்கூடாது, செயல்படுத்தணுமா இல்லையா? பேச்சாதான் இருக்கு, செயல்பாடு இல்லையே. 15 நாளைக்கு பிறகுதான் ஒரு வீடியோ போற SIR பத்தி, 10 நாளைக்கு பிறகுதான் அவர் பேசுறாரு. அவர் கட்சி நிர்வாகி சொல்றாரு எங்க தலைவர் போட்ட வீடியோ 1 மில்லியன் பாத்துட்டாங்கன்னு. வீடியோ பாக்குற பிரச்சனையா? இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் 1000 விமர்சனங்கள் திமுக மேல் வைத்தால் கூட திமுக நிர்வாகிகள் 15 நாளா கடத்துல இருக்காங்க. அவங்க கூட்டிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறாங்க, ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்க முடியாதவங்க கைத்தாங்களா கூட்டு போறாங்க. இன்னைக்கு வாக்களிக்க கூடிய அந்த உரிமையை, ஜனநாயக உரிமையை இழக்கக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு காலேஜ்ல சுத்தி செட்டு அடைச்சிக்கிட்டு நான் உள்ள உட்காந்து நான் பாட்டு பாட போறேன், நான் பஞ்சு டைலாக் பேச போறேன், இது அரசியலா? அதைத்தான் திரும்ப திரும்ப இது ஆபத்தான அரசியல். களத்துக்கு வாங்க, களத்துக்கு உங்களுடைய வேரியர்ஸ் இறக்கி விடுங்க. விர்ச்சுவல் வேரியர்ஸ்ன்றாரு, விர்ச்சுவல்ல மட்டும் தான் இருக்கிறாங்க, ரியல்ல இல்லையே. அதான் சொல்றோம். இதை இன்னும் ஒவ்வொரு விஷயத்துல கத்துக்கிறாங்க. 41 பேர் இறப்புக்கு பிறகு இவ்வளவு செக்யூரிட்டியோட உள்ள போறாரு. இது முடிச்சவன என்ன பண்ணுவாரு? மாதம் ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு வரைமுறை வச்சிருக்காரு. மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, வாரத்துக்கு ஒரு அறிக்கை. மாசத்துக்கு ஹெல்ப் பண்ணாதா? வாரம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது விஜயுடைய மாசத்துக்கு ஹெல்ப் பண்ணாதா? ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு மாவட்டத்தில் நடத்துவாரு, அந்த மாவட்டம் ஃபுல்லா அது பிரச்சாரம் பண்ணதுக்கு சமமா இருக்காதா? இல்ல, அதாவது பிரச்சாரம் பண்ணட்டும், கூட்டம் சேர்க்கட்டும், என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? என்ன செய்ய போறீங்க? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.